வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சோல்மேட் பெர்சன், சோல்மேட்டு அப்புறம் ட்வின் சோல், ரெண்டு ஐட்டம் பார்க்க போகிறோம். சோல்மேட்னா என்ன? நம்ம பூமியில் பிறக்கிறோம்னா நமக்கு ஏற்ற ஆண்மக்கள் கூட துணைக்கு வரும். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆஃபீஸ் கொயர்ஸாக இருக்கலாம், ஆஃபீஸ் கலீகர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் கலீகர்ஸு. அதை விட்டுட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள்ஸு, கான்டாக்ட்ஸு, பலதரப்பட்ட மக்கள், ஒரே விதமான ரசிகர்கள் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ரசிகர்களாக இருக்கீங்கன்னா அதே சம்மந்தப்பட்ட ரசிகர் ஒருத்தர் இருப்பார். ஏதோ ஒரு குரூப்பில், ஃபேஸ்புக் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. உங்கள் பிடித்த விஷயம் என்னமோ அதேமாரி அவருக்கும் அதே பிடிச்ச விஷயம் அவருக்கு இருக்கும். ஒரேமாரி சாய்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஒரேமாரி இருக்கும். எந்த நாடாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், எந்த மொழியாக இருக்கலாம், எந்த விதமான கலாச்சார பின்னணியில் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் காமனாக சில விஷயம் பிடிக்கும். இப்போ கடவுள் விரும்புகிற நம்புறவங்க இன்னொரு கடவுள் நம்புறவங்க இன்னொரு குரூப்லையும் இருப்பாங்க. ஸோ ஒரேமாரி டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும். அதுதான் சோல்மேட் பெர்சன். ட்வின் சோல்னா உங்களுக்கு ஏற்ற ஆன்மா ஒன்று பூமியில் இருக்கும். ஒன்று ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஆன்மா பிறந்து வரும். சில பேருக்கு எந்த ட்வின் சோலே இல்லைன்னு சொல்லுவாங்க. தானாக பிறக்கும். தான் என்ன நினச்சானோ அதை சாதிக்கணும்னு பிறந்துடும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கேட்டகரியில் தானாக தனியாக இருக்கும். அந்த ஒரு சோல் மெதுவாக பிறந்து வரும். சிலன்னா முன்னாடியே பிறந்து இது எப்போ வரீங்கன்ட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பூமியில். நீங்கள் காலம் கடந்து வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க லேட்டாக தான் கல்யாணம் பண்ணு வச்சிங்களேன். அந்தமாரி பர்சன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும். கணவருக்கு 40 வயசு இருக்கும், கல்யாணம் பண்ணுற மனைவிக்கு 30 வயசு தான் இருக்கும். 25, 30 அவ்வளோக்குள்ளே இருக்குன்னு வச்சிங்களேன். 10-15 வருஷம் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏஜ். ஏன் இவ்வளோ வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம யோசிப்போம். அப்போ இடத்துல தான் வர கான்செப்ட் தான் அந்த ட்வின் ஃப்ளேம். ஏன்னா அந்த ட்வின் ஃப்ளேம்ன்றது உங்கள் ஆன்மான்னு ஒன்று, உங்களுக்கு ஜோடி ஆன்மா வரணும்னா பூமியில் எங்கேருந்து வரும்? ஆத்மலோகத்துலேருந்து வரும். ஸோ ஆத்மலோகத்துலேருந்து கிளம்பி பூமிக்கு வர முடியல, லேட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ஏதோ ஒரு யோசனையில் இருக்குதுன்னா வெயிட்டிங்கில் இருக்காங்க ஆத்மலோகத்தில். ஆனால் உங்கள் ஜோடி ஆன்மா, இன்னொரு ஆன்மா ட்வின் சோல் பூமியில் பிறந்துட்டுருக்கோம். நீங்கள் வரையும் அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. வேறு யாரை பார்த்தாலும் அதுக்கு பிடிக்காது, கல்யாணமும் பண்ணிக்காது, லவ்வும் பண்ணாது, படிக்கும், வேலைக்கு போகும், வரும், சம்பாதிக்கும், ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோன்னு வச்சிங்களேன். அது அண்டு கண்ட்ரோல்டு ஸ்டேஜு. ஏதாவது இதுலேயும் பிடிப்பு இல்லாமல் போயின்னு இருக்கும் அது வாழ்க்கை. என்ன சொல்லிட்டு சொந்தக்காரங்களோ இல்லைன்னா தாய் தந்திரோ நினச்சிட்டு இருப்பாங்க, ஏன் அப்படி இருக்குது, எதுலேயுமே பிடிப்பு இல்லாமல் இருக்கான்ட்டு. எப்போ அந்த ட்வின் சோலில் இறங்குதோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோ களத்தில் இறங்கின மாதிரி அவர் இறங்கின பேர் உங்களுக்கு பற்றிக்கும். மனசில் ஆளை பார்த்தோன்னே கப்புன்னு பற்றிக்கும். அப்படியே ஈர்க்கும். இன்னும் பல வருஷம் பல யுகம் பேசி பழகின மாரி அந்த ஆன்மா கூட பேசுகிறப்ப ரொம்ப பிடிச்சி போகும். ஓஹோ, இதே நம்ம ஃப்ரெண்டு போலக்குது. அவர் ஃப்ரெண்டாக இருக்கும், அது லவ்வராகவும் மாறும். சிலது கன்வெர்ட் ஆகி கல்யாணம் வரைக்கும் போகும், சிலது கல்யாணம் வரைக்கும் போகாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்காமல் அந்த ட்வின் ஃப்ளேம் அந்த இடத்த விட்டே போகாது. அது மட்டும் கன்ஃபார்ம். நல்லா வச்சு வாங்க, என்ன அடிக்கும். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு திருத்தின முடியுமோ திருத்தி பார்க்கும். திருத்தி வருத்தி எல்லாத்தையும் கொடுக்கும். அதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று பாசிட்டிவாக நிறைய வேலை நடக்கும், ரெண்டாவது நெகட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் இம்பேக்ட் உங்களுக்கு நன்மை நடக்கும், நீங்கள் நல்லது கற்றுவீங்க, அப்படியே போயிட்டு வரீங்க. நெகட்டிவ் இம்பேக்ட்னால் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு விலைக்கு போயிடும். ஆனால் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, சரி இதெல்லாம் ஒரு படிப்புன்னு சொல்லிட்டு தாண்டி வெளியே வரீங்க. உங்களுக்கு ஒரு லெசன் கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் அந்த ட்வின் ஃப்ளேம் வரும். ஆனால் பல இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல அந்த ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கும், கடைசி வரைக்கும் கூட இருக்கும், அதுதாங்க ட்வின் ஃப்ளேம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ட்வின் ஃப்ளேம்னால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் காதலிச்சே ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. பழகும், பேச உங்களுக்கு நல்ல கைட் பண்ணும். ரெண்டாவது கண்டிஷன் உங்கள் கல்யாணத்தில் தான் போய் முடியுன்ற அவசியமும் கிடையாது. இந்தமாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ட்வின் ஃப்ளேமில் வராது. நான் சொல்லுவாங்க, கவுன்சிலிங் கொடுத்து ஏதாவது சேர்த்து இப்போ நாங்கள் பேசுகிறோம், தனியாக கவுன்சிலிங் கொடுக்குறோம், தனி ட்ரைனிங் கொடுக்குறோம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகுது சொல்லுங்கள்? ஒரு 100 பேர் எடுத்தினா எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகுது சொல்லிட்டு டேட்டா கிடையாது. எதுவும் ப்ரூஃப் பண்ணால் ஒன்று சயின்டிஃபிக் டேட்டா இருக்குன்னா சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கணும். எதுவுமே கிடையாமல் தான் குட்டாம்பொக்கில் சொல்லிகிட்டு இருப்பாங்க.
அதுமாரி கான்செப்ட் என்ன, இருட்டு வேலையில் ஒருத்தர் கட்டி தவிர மாரி யாரை கட்டி பிடிச்சானே தெரியாது. புரியுதுங்களா கதை? அதனால் அந்தமாரி இருக்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதுக்கு அடுத்து நான் வரேன். நான் இப்போ ட்வின் சோல்மேட்டு இதெல்லாம் சொல்லி குழப்பி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன கான்செப்ட்னா உங்களுக்கு உதவி செய்யும், வழிகாட்டும். அது தாயாக இருந்து இப்போ உங்களுக்கு சோல்மேட்டாக இருக்கலாம், தந்தை கூட சோல்மேட்டாக இருக்கலாம், உங்களுக்கு நண்பனாக இருக்கலாம், பாஸாக இருக்கலாம், உங்கள் குருவாக இருக்கலாம், உங்கள் தெய்வமாக இருக்கலாம், எந்த விதமான பக்கத்தில் இருக்க நண்பராக கூட இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம். திடீர்னு ஒரு வழிகாட்டுவாங்க, அக்கா தங்கை கூட இருக்கலாம். உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, வழிகாட்டுவாங்க. வழி தவறுனா கூட தட்டி கொடுத்து வழி கொண்டு போவாங்க. நீங்கள் சோகமாக இருந்தால் சீர்படுத்துவாங்க. அவங்க தான் சோல்மேட்டு. முடிஞ்சு போச்சு அந்த கதை. ட்வின் சொல்கிறது பெரிய கதை. ஒன்று இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க, குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மூணாவது குரூப்பு இருக்குது சொல்லிட்டு உங்கள் காசை பறிக்கிறதுக்காக, உங்கள்கிட்ட எப்படியாவது காசு பறிக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை பிடுங்குவாங்க. ஆனால் எதுலேயும் போய் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. ட்வின் சேர்த்து வைக்கிறேன், கோர்ஸ் கொடுக்குறேன், ட்ரைனிங் கொடுக்குறேன்ட்டு. ஒவ்வொருத்தனுங்க ஒவ்வொரு மேரேஜ் இருக்கும், கல்யாணம் ஆகிருக்கும், குடும்ப வாழ்க்கை நடத்துன்னு இருப்பான். அதை உடச்சி எடுத்துகிட்டு அவன் டைவர்ஸ் பண்ணி விட்டு வேறு இடத்துல நான் ட்வின்ஸ் போய் சேர்த்து விட்றேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சேர்த்து விட்றேன். ரெண்டாவது இடத்துக்கு போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடும். புதுவான கிடச்ச கனெக்ஷனுக்கு நிலைச்சு நிற்காது. ஏன்னா குறிப்பிட்ட வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க ஒரு பேட்டர்னில், குடும்ப சூழலில், குடும்ப செட்டிங்கில் இருக்கீங்க. அதை மாற்றிட்டு வேறு இடத்துல கொண்டு போனால் கண்டிப்பாக பலிக்காது. 90% கில்ட்டி கான்சியஸ்ல வாழ்வீங்க. அதனால் அடுத்த செட்டிங்ஸுக்கு போகிறேன், நான் உடச்சிட்டு போகிறது ரொம்ப ஹார்டு. அதோட பெயின் உங்களால் அனுபவிக்க முடியாது, தாங்கவும் முடியாது. அதனால் வேணாம். ஒரு ஆன்மா நமக்கு கைட் பண்ணுதா, நல்லது சொல்லுதா கேட்டுங்க, அதோட க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புங்க. அதான் என்றைக்குமே நல்லது. தொடர்ந்து நீங்கள் பயணிக்கணும். சோல்மேட்டு, ட்வின் சோலு, என்னென்ன டெக்னிக்கான டேர்ம்ஸ் சொல்கிறான்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, குழப்பிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஒரே விஷயந்தான், கண்ணை மூடி உக்காந்து தியானம் பண்ணி பாருங்கள். யார் நமக்கு என்ன சொல்கிறா, நமக்கு நல்லதா, நம்ம குடும்ப சூழல், நம்ம வாழ்க்கை முறை, நம்ம எதிர்காலம், இதுக்கெல்லாம் அது கொடுக்குற அட்வைஸு உதவியாக இருக்குமா இருக்காதா? சரி, நம்ம கோர்ஸ் ஒன்று சேர்ந்தாச்சு, நடத்தியாச்சு, பாடம் முடிச்சுட்டு வெளில வரும். அதனால் நம்ம லாபம் கிடச்சிதா இல்லையா? ஒரே நாளில் பலன் கிடைக்காது. ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா ஒரு மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். 1 வருஷம் ஆகி அந்த பலனுமே கிடைக்கலன்னா அந்த கோர்ஸான பயன் இல்லை. அது தெரிஞ்சுட்டு அதை விட்டுடுங்க. 10 வீட்டு கதவு தட்டுறீங்க, ஏதாவது ஒரு கதவு தட்டுற வீட்லேயாவது உங்கள் நண்பர் இருக்கலாம், அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம். அந்தமாரி நினச்சிக்கிட்டு 10 பேர்கிட்ட காசு கொடுத்தோம், கோர்ஸு கற்றுக்கணும், ஆனால் நமக்கு உதவலை, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஹெல்ப் கிடச்சிது நினச்சிக்கோங்க. லாபம் கிடச்சிதுன்னா ட்ரைனிங், உங்கள் லெசன் கற்றுக்கிறீங்க, ஒரு அனுபவம் கிடைக்குது, அவ்வளோதான். அதை வச்சுட்டு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்க பார்த்துடுங்க. சும்மா மாஸ்டர் பின்னாடி அலையிறதெல்லாம் விட்டுடுங்க. போகிறீங்களா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போங்க, எதுலையும் செட் ஆகலையே விட்டுக்கிட்டு உங்கள் இருக்கிற வாழ்க்கையை, உங்கள் லைஃப்பில் என்ன கேரியரோ அதை முன்னேறதுக்கு என்னமோ அதுமாரி பண்ணுங்கள். காலையிலே உங்கள் லைஃப் சைக்கிளை வச்சுங்க. காலைல தியானம், நைட்டு ஈவினிங் வாக்கிங்கு, நைட்டு லைப்ரரியில் படிக்கிறது, புக் எடுத்து படிக்கிறது, இல்லையா டைரி எழுதுறது, தினசரி என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எழுதுறது, ப்ரோக்ராம் கேட்குறது, இல்லை சப்மினல் கேட்குறது, இல்லை அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது. எப்படி உங்கள் லைஃப் கரெக்டாக ஒரு அலைன்மெண்ட்டு பண்ணிங்க. அந்த அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கை சக்ஸஸாக போகும். அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் அடுத்தது பார்க்கலாம். இப்போ சொன்னது உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் சொல்லியிருக்கேன், சோல்மேட்டு பற்றி சொல்லியிருக்கிறேன். ட்வின் ஃப்ளேம்னு போய் மாரி அலைஞ்சுன்னு இருக்காதீங்க. அதெல்லாம் ஒரு மாய வேலை, உங்களை விரிச்சிட்டானுங்க. ஏதோ சொல்லி உங்களை குழப்பி கொஞ்சமாக கொண்டு போயிடுறானுங்க. அதனால் லைட்டாக விட்டுடுங்க. எத்தனை கோர்ஸ் படிச்சினாலும் உங்களுக்கு என்ன விதிச்சபடி நடக்கும். விதியை உடச்சிட்டு நான் முன்னேறேன்னா உங்கள் ஹார்ட் ஒர்க் போகணும், உழைக்கணும். கடுமையாக உழைச்சிங்கன்னா தான் மேலே வர முடியும். அந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் எல்லாம் ஏற்றுக்கிட்டு நான் புது இடத்துக்கு போகிறேன், புது சூழலுக்கு போனேன்னா அந்த டைம் ஆகும். அதனால் உங்கள் லைஃப் அழகாக கொண்டு போங்க, வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய பாடம். நம்ம சேனல்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க.
கணக்கு எடுத்து பார்த்தா 100க்கு 80-90% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துன்னு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு டெவலப் ஆகும், சேனலும் வளரும். நான் புது புதிய கருத்துக்களை போடுவேன். கண்டிப்பாக நம்ம டெவலப் ஆகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.